Welcome to Good Effort Channel. Good morning, students. இன்னைக்கு நம்ம rational numbers new NCERT பார்க்கலாம், new syllabus பார்க்கலாம். First வந்து example and exercise பார்க்கிறதுக்கு முன்னாடி ஒரு introduction நம்ம பார்த்துடலாம். Introduction. In mathematics, we frequently come across simple equations to be solved. For example, the equation. இதை நம்ம equation அப்படின்னு நம்ம சொல்லுவோம். Class 8ல நம்ம படிச்சிருக்கோம். equation எப்படியெல்லாம் நம்ம solve பண்ணுவோம் அப்படின்றது. So, first வந்து natural numbers, whole numbers, integers இது எல்லாமே வந்து எப்படி நம்ம ஈஸியாக ஞாபகத்தில் வச்சுக்கலாம் அப்படின்றத அவங்க நல்லா அழகாக எக்ஸாம்பிள்ஸோட சொல்லியிருக்காங்க. இப்போ ஒரு ஈக்குவேஷன் கொடுத்து சொல்லியிருக்காங்க x plus 2 is equal to 13 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை நம்ம சால்வ் பண்ணலாம். எப்படி நம்ம சால்வ் பண்ணுவோம்? x plus 2 is equal to 13. இந்த xஐ நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இந்த 2வை நம்ம என்ன பண்ணுவோம்? இந்த பக்கம் டிரான்ஸ்போஸ் பண்ணிடுவோம். அப்போ 13 minus 2 x is equal to 11. So, இப்போ x plus 2 is equal to 13 is solved when x is equal to 13. நமக்கு x is equal to 13 answer வந்திருக்கு. Because this value of x satisfies the given equation. இப்போ இந்த satisfy பண்ணணும் அப்படின்னா x is equal to 11 வேணும். இந்த equation-ஐ satisfy பண்ணுறதுக்கு. The solution 11 is a natural number. இதைத்தான் நம்ம 11 வந்து natural number அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ natural numberனா என்ன? 11 அப்படின்றது ஒரு நேச்சுரல் நம்பர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் நேச்சுரல் நம்பர்னா என்ன? ஒரு சில பொருட்களை நம்ம கவுண்ட் பண்ணுவோம். இப்போ வந்து ஒரு 4-5 பொருள் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இது எப்படி நம்ம கவுண்ட் பண்ணுவோம்? எதுலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம்? 1லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். 1, 2, 3, 4, 5, 6, 7 இந்த மாதிரி தான் நம்ம கவுண்ட் பண்ணுவோம். ஸோ அப்போ நேச்சுரல் நம்பர்ஸ் அப்படின்றது 1லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. அதை நம்ம எது வரைக்கும் இருக்குது அப்படின்னு சொன்னோம்னா நம்ம வந்து அதை சொல்லவே முடியாது. அதாவது போய்கிட்டே இருக்கும். அதை வந்து நம்ம இன்ஃபைனைட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த சிம்பிளில் நம்ம எழுதுவோம். அப்போ நேச்சுரல் நம்பர்ஸ் அப்படின்றது 1லேருந்து ஸ்டார்ட் ஆகி இன்ஃபைனைட்டாக போய்கிட்டே இருக்கும். நேச்சுரல் நம்பர்ஸ். ஸோ இப்போ இந்த நேச்சுரல் நம்பரை இன்னொரு பேரை கூட நம்ம சொல்லலாம். கவுண்டிங் நம்பர்ஸ் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். கவுண்டிங் நம்பர்ஸ். ஸோ நேச்சுரல் நம்பர் எதுலேருந்து ஸ்டார்ட் ஆகுது? 1லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. The solution gives the whole number 0. If we consider only natural numbers, equation number 2 cannot be solved. இப்போ வந்து equation number இது வந்து equation number 1, இது equation number 2. அப்போ equation number 2 பற்றி இவங்க சொல்லியிருக்காங்க. x plus 5 is equal to 5 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை நம்ம சால்வ் பண்ணணும். எப்படி நம்ம சால்வ் பண்ணுவோம்? இந்த ப்ளஸ் 5ஐ இந்த பக்கம் டிரான்ஸ்போஸ் பண்ணிடலாம். அப்போ x plus 5 இருக்குல்ல, இதை நம்ம இந்த பக்கம் டிரான்ஸ்போஸ் பண்ணோம் அப்படின்னா மைனஸாக மாறிடும் டிரான்ஸ்போஸ் பண்ணும்போது. இந்த 5 இது அப்படியே இருக்கும் as it is. இந்த 5 வந்து டிரான்ஸ்போஸ் பண்ணும்போது -5ஆக மாறிடும். அப்போ x is equal to 0ன்னு ஆயிடும். ஸோ அப்போ இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா the solution gives the whole number 0. இப்போ இந்த சொல்யூஷன் நமக்கு என்ன வந்திருக்கு? 0ன்னு வந்திருக்கு. If we consider only natural numbers, equation number 2 cannot be solved. இப்போ நமக்கு நேச்சுரல் நம்பர்ஸ் மட்டும் இருந்துச்சு அப்படின்னா இந்த ஈக்குவேஷனை நம்ம எப்படி சால்வ் பண்ணுவோம்? அப்போ 0ன்னு இருக்கிறதுனால தானே நம்ம ஈக்குவேஷனை சால்வ் பண்ண முடியுது. ஸோ cannot be solved. To solve equation like 2, we add the number 0 to collection of natural numbers and obtain the whole numbers. அப்போ whole numbers அப்படின்றது என்னன்னா நேச்சுரல் நம்பரோட 0வை ஆட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நேச்சுரல் நம்பர் அதோட 0வை ஆட் பண்ணோன்னா நமக்கு ஹோல் நம்பர் கிடச்சிடும். அப்போ ஹோல் நம்பர் அப்படின்றது என்னென்னா 0லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. 0, 1, 2, இங்கே நம்ம கமான்னு போடலை. ஓகே, கமா நான் போடுறேன். 1, 2, 3, 4 சொல்லி இன்ஃபைனைட்டாக போய்கிட்டே இருக்கும். ஸோ அப்போ ஹோல் நம்பர்ஸ் அப்படின்றது 0லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ நெக்ஸ்ட் வந்து இன்னொரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. x plus 18 is equal to 5. இதை சால்வ் பண்ணுங்க. இப்போ இந்த ப்ளஸ் 18 வந்து இந்த பக்கம் டிரான்ஸ்போஸ் பண்ணால் என்ன வரும்? x is equal to 5 வந்து as it is. இந்த ப்ளஸ் 18 டிரான்ஸ்போஸ் பண்ணும்போது மைனஸாக மாறிடும். அப்போ ப்ளஸ் 5 -18 இருக்குது. ரெண்டு சைன் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சுன்னா என்ன பண்ணணும்? ரூல் என்னது? கிளாஸ் 7 இன்டிஜர்ஸில் நம்ம படிச்சிருக்கோம். ரெண்டு சைனுமே வேறு வேறையாக இருந்துச்சுன்னா முதல்ல சப்ராக்ட் த நம்பர்ஸை சப்ராக்ட் பண்ணணும். சப்ராக்ட் பண்ணியாச்சு. அப்போ கிரேட்டர் நம்பர் என்ன இருக்கோ அதோட நம்பரை சைனை நம்ம போட்டுவோம். அப்போ நமக்கு x is equal to என்ன வருது? -13 வருது. Do you see why?
we require the number minus 13 which is not a whole number. அப்போ நமக்கு இந்த சால்வ்ல இந்த ஈக்குவேஷனை சால்வ் பண்ணும்போது மைனஸ் 13 கிடைக்குது. ஆனால் இந்த மைனஸ் 13 வந்து ஹோல் நம்பர் கிடையாது. This led us to think of integers. அப்போ நமக்கு என்ன நம்பர் வேணும்? இன்டிஜர்ஸ் வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்டிஜர்ஸ் அப்படின்றது என்னென்னா, எப்பயுமே இன்டிஜர்ஸ் அப்படின்றது ஒரு நம்பர் லைனை ஞாபகத்தில் வச்சுக்கணும். அதில் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் வந்து இருக்கும். 0 வந்து நெய்தர் பாசிட்டிவ் நார் நெகட்டிவ், அதே நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கணும். 0 வந்து நெய்தர் பாசிட்டிவ் நார் நெகட்டிவ். இப்போ நம்பர் லைனில் நம்ம என்ன பண்ணுவோம்? இங்கே வந்து பாசிட்டிவ் நம்பர் எழுதுவோம். 1, 2, 1, 2, 3, 4, 5ன்னு சொல்லி இன்ஃபைனைட்டாக போயிட்டுருக்கும். அதே மாதிரி இங்கே -1, -2, -3, அதே மாதிரி இங்கேயும் இன்ஃபைனைட்டாக போய்கிட்டே இருக்கும். நோட் தட் த பாசிட்டிவ் இன்டிஜர்ஸ் கரஸ்பாண்ட் டு தி நேச்சுரல் நம்பர்ஸ். அப்போ இந்த சைடில் இருக்கிறது என்ன வரும்? நேச்சுரல் நம்பர்ஸ் வரும். நேச்சுரல் நம்பர் வரும். One may think that we have enough numbers to solve all the simple equations with the available list of integers. அப்போ நமக்கு இந்த ஈக்குவேஷன்ஸ் எல்லாம் சால்வ் பண்ணுறதுக்கு அவைலபிள் இன்டிஜர்ஸ் வந்து இருக்குது. Now consider the equation. திருப்பி வந்து ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. 2x is equal to 3 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை நீங்கள் சால்வ் பண்ணுங்கள். எப்படி சால்வ் பண்ணுவோம்? இந்த எக்ஸும் 2வும் மல்டிப்ளிகேஷன் ஃபார்மில் இருக்குது. அப்போ எக்ஸை வந்து சால்வ் பண்ணணும் அப்படின்னா எக்ஸை வந்து அப்படியே வச்சுக்கிட்டு இஸ் ஈக்குவல் டு 3 ஆஸ் இட் இஸ். இந்த 2 வந்து என்ன ஆகும்? இந்த பக்கம் டிரான்ஸ்போஸ் பண்ணணும். இது மல்டிப்ளிகேஷன் ஃபார்மில் இருக்குது. டிரான்ஸ்போஸ் பண்ணும்போது டிவிஷனாக மாறிடும். அப்போ டினாமினேட்டரில் வந்துடும். அப்போ இந்த 3/2 அப்படின்றது என்னது? ஒரு ரேஷனல் நம்பர். ரேஷனல் நம்பர் அதோட ஜென்ரல் ஃபார்ம் எப்படி இருக்கும்? p/qவாக இருக்கும். இந்த q வந்து இஸ் நாட் ஈக்குவல் டு 0வாக இருக்கும். q இருக்கிற இடத்துல 0 இருக்கக்கூடாது. அதுதான் வந்து ரேஷனல் நம்பரோட டெஃபனிஷன். இப்போ p/q ஃபார்மில் இருக்கா 3/2. அப்போ வந்து திஸ் லீட்ஸ் அஸ் டு தி கலெக்ஷன் ஆஃப் ரேஷனல் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு ஈக்குவேஷனும் கொடுத்துருக்காங்க. அப்போ பாசிட்டிவ் மட்டுமா இருக்கும் அப்படின்னு சொன்னால் நெகட்டிவ்லேயும் நமக்கு வரும். இப்போ இதை நீங்கள் சால்வ் பண்ணி பாருங்கள். 5x + 7 இஸ் ஈக்குவல் டு 0. அப்போ எக்ஸை சால்வ் பண்ணணும் அப்படின்னா இந்த 7ஐ முதல்ல டிரான்ஸ்போஸ் பண்ணிடணும். அப்போ 5x இஸ் ஈக்குவல் டு +7 வந்து என்ன ஆயிரும்? -7ஆக மாறிடும். இது மல்டிப்ளிகேஷன் ஃபார்மில் இருக்குது. டிரான்ஸ்போஸ் பண்ணும்போது டிவிஷனாக மாறிடும். அப்போ x இஸ் ஈக்குவல் டு -7/5ன்னு வருது. ஸோ நமக்கு இங்கே ஒரு சொல்யூஷன் வருது இந்த ஈக்குவேஷன் மூலமாக. அதே மாதிரி இங்கே ஒரு சொல்யூஷன் இருக்குது. அப்போ 3/2 -7/5ன்னு இருக்குது. ஃபார் விச் வி கேன் நாட் ஃபைண்ட் ஏ சொல்யூஷன் ஃப்ரம் தி இன்டிஜர்ஸ். இன்டிஜர்ஸ் மூலமாக இதை நம்ம சொல்யூஷனை சால்வ் பண்ண இந்த சொல்யூஷன் வந்து நமக்கு கிடச்சிருக்காது. ஏன்னா நமக்கு இது ஃப்ராக்ஷன், அதாவது p/q ஃபார்மில் இருக்குது. ஃப்ராக்ஷனில் இது p/q ஃபார்ம்னு சொல்லணும். we need the numbers 3/2 to solve equation number 4 and -7/3 to solve equation number 5. This leads us to collection of rational numbers. இது p/q ஃபார்மில் இருக்குல்ல, இதை வந்து நம்ம rational number அப்படின்னு சொல்கிறோம். collection of rational numbers. இப்போ rational numbersனால் என்னென்னா p/q ஃபார்மெட்டில் இருக்கணும். q இருக்கிற இடத்துல 0 இருக்கக்கூடாது. அப்படி இருந்துச்சுன்னா அது rational number. We have already seen basic operations on rational numbers. We now try to explore some properties of operation on the different types of numbers seen so far. So நம்ம இப்போ வந்து next வந்து properties பார்க்கலாம்.